ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாள் நமக்கு விசேஷித்த ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குது. நாம் தினந்தோறும் கர்த்தரை நாம் முன்னிட்டு ஆராதித்து நம்ம வீட்டிற்குள்ளேயே இருந்து ஜெபித்து கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த 7வது நாள் ஓய்வு நாளை நாம் ஆலயத்தில் எல்லாரோடு கூடி நம்ம ஆராதிக்கிறதுக்காக முற்பட்டுட்ருப்போம். இந்த சமயங்களில் இயேசு சொல்கிறாரு, பகைஞன் பழிகாரன். இது ரெண்டுமே யாரை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய சத்ருவானவனாகிய பிசாசு தான். சில நேரங்களில் அவன் தான் நம்மளை பகைக்கவும் பழிக்காரனாகவும் இருப்பான். எந்த சமயத்தில் நம்மளை பழி வாங்கலாம் அப்படின்ட்டு ஊரை சுற்றி நாய் போல் ஊழிட்டு திரிகிறான். அவன் மூலமாக இப்போ நிறைய மனிதர்கள் கிரியை செய்ய முடிகிறத பார்க்குறோம். அப்படி நாம் நினைக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க நமக்கு பகையாளியாக மாறுதாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் அடக்கிறதுக்கு ஒரே ஒரு சக்தி என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய சத்துருக்களை அடக்கி போடுறதுக்கு நம்மளுடைய குழந்தைகள் பாலகர் வாயில் கர்த்தர் பலன் உண்டு பண்ண போகிறாராமா. இப்போ கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ குழந்தைகள் மூலமாக துதி உண்டாக செய்வாங்க. துதி உண்டாக உண்டாக அதிக விதமான பலன் நம்மளுக்கு சத்துருக்கள் மேலே அடக்கி போடுறதுக்கு உதவும். அதனால் இப்பொழுது இருந்தே குழந்தைகளை நல்ல விதமாக நம்ம பழக்குவிப்போம். முறையாக நல்ல வசனங்களை கற்றுக் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த பிள்ளைகளை செபிக்கிறதுக்கு பழக்கி கொள்ளலாம். இயேசுவோடு நடக்கிறதுக்கு என்னதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ கர்த்தருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு குழந்தைகள்கிட்ட பேசலாம். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் இன்னமும் ஜெயமாய் வெளியே எழும்பி வருவாங்க. அவங்க மூலமாக நம்மளுடைய சத்துருக்கள் அடங்கி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்படி நம்மளுடைய குழந்தைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தினால் நிரப்பும் போது பிள்ளைகள் மத்தியில் எந்த பிசாசுமே தொட முடியாது. சில வேளைகளில் பிசாசானவன் இந்த சின்ன குழந்தைகளை பிடித்து கொண்டு தவறான படிக்க அவங்கள்ட்ட போதனைகளை கொடுத்து நம்மளுடைய காரியங்களே எல்லாம் வச்சு குலைத்து போடுறதுக்கு அந்த குழந்தைகள் ஆயத்தம் பண்ணிகிட்ருப்பான். அதே மாதிரி நாம் சத்துருவோட போராட்டங்கள் குழந்தைகள் மேலே வரக்கூடாதுன்னு எப்பொழுதுமே தலை மேலே குழந்தைகள் மேலே கைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் மேலே ஒரு பெரிய ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் உண்டாகும். அப்போது பிசாசானவனால் தொடவே முடியாது. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும் குழந்தைகள் மூலமாக நிறைய எழுப்புதல் வரப்போகுதுன்னு. நம்மளுக்கு தான் நம்மளுடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்குதே தவிர பிசாசு நிறைய வித கோணங்களில் எல்லாவற்றையும் அறிஞ்சு கொள்கிறான். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் குழந்தைகளுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியம் உள்ள உணவை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்களை போதித்து நல்ல முறையில் வளர்க்க நம்மளுக்கு விரோதமாக ஏற்படுகிற சத்ருவானோட போராட்டத்தை நம்ம நிர்மூலமாக்க முடியும். இப்படி இந்த நன்னாளில் நாம் ஜெயம் பெறுவோம். கண்டிப்பாக சத்ருவன்ட்டு நாம் எல்லாவற்றையும் அடக்கிறதுக்கு பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன்.